அம்மா நீ என்ன காரியம் பண்ண பார்த்தா தெரியுமாமா? அண்ணே தண்ணி குடிங்க அண்ணே. அம்மா அம்மா தண்ணி குடிமா. அம்மா தண்ணி குடிங்க அண்ணே. என்ன அண்ணே நீங்க? அம்மா 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 என்ன மன்னிச்சிருமா. அம்மா உன்னையும் அப்பாவையும் கேவலப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்ட நான் தாம்மா உசுரோட இருக்கக்கூடாது. உன் கோபம் போற அளவுக்கு நீ சொன்ன மாதிரியே உன் கையாலேயே நீ அடிச்சு கொன்றுமா. அம்மா என்ன அடிமா அடிமா அடி அடிமா. எப்படி ஈசு என் அம்மாக்கு என்னை விட்டுட்டு போகணும்னு தோணுச்சு. எவ்வளவோ கஷ்டம் வந்தப்ப கூட என் பையனை விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னவங்க தானே என் அம்மா. எப்படி ஈசு என் அம்மா இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? அவங்க இப்படி நடந்துக்கலாமா சொல்ல? அம்மா உழைக்கிற எந்த வேலையும் கேவலம் இல்ல நீ தானம்மா சொல்லியிருக்க. திருடக்கூடாது, பிச்சை எடுக்க கூடாது, அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு தானம்மா நீ சொல்லியிருக்க. நான் அதை தானே பண்ணேன் ஈசு. நான் எதுவும் தப்பு பண்ணலையே. இல்ல சின்னையா. எப்படிமா மனசு வந்துச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு? இப்ப அதை நினைச்சாலும் எனக்கு அப்படியே ஈரக்கொலையே நடங்குதுமா. ஒரு நிமிஷம் கூட நீ இல்லைன்னா அந்த வாழ்க்கையை எப்படிமா அதை நினைச்சு கூட பார்க்க முடியலம்மா. அத்தை நீங்க எப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை. எல்லாம் தெரிஞ்சு நீங்களே எப்படி நடந்துக்கலாமா? அண்ணி என் மாப்பிள்ள கள்ள கவனம் தெரியாதவர். இந்த வேலையையும் ஒரு வேலைன்னு நினைச்சு செஞ்சிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்காக மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கறது ரொம்ப தப்பு அண்ணே. ஆமாத்த இதுல தப்பு செஞ்சது அந்த கதிர் தான். சின்னையா வேலை பாக்குறத வீடியோ எடுத்து போட்டதே அவன் தான். அவனை நானும் சின்னையாவும் போய் பார்த்து ஒரு வழி பண்ணிட்டு வரோம். நீங்க தைரியமா இருங்கத்த. சின்னையா நமக்கு ஒரு வேலை இருக்கு, வாங்க. அண்ணே சம்பத்து கொளுத்து. இந்த கிர்ஜா தங்கச்சி கொளுத்துமா. கதிர் ஈஸ்வரியும் வசந்தராவையும் அசிங்கப்படுத்துற மாதிரி அழகு ஒரு வீடியோ எடுத்து அத பிரில்லியண்டா சோசியல் மீடியால போட்டு கேவலப்படுத்திட்ட. இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நீதான். அதுக்குதான் இந்த சரவடி. போ. வைக்கவா? மச்சான் இனிமே நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் தீபாவளி தான்.
வாப்பா, கிளீனிங் ஸ்டார் அழகு சுந்தரம். இன்னைக்கு நாட்டுல நம்பர் 1 ட்ரெண்டிங் நீயும் வீடியோவும் தான். வாழ்த்துக்கள். சீ, நிறுத்துங்க. ஆணவத்துல ரொம்ப ஆடாதீங்க. என்னையும் என் அத்தையையும் அசிங்கப்படுத்துறதா நினைச்சு நீங்க அந்த வீடியோவை போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே எனக்கு இதுல எந்த அசிங்கமும் இல்ல. உன் புருஷன் ஹோட்டல்ல எச்சையில எடுக்கிறான், அது உனக்கு அசிங்கமா இல்லையா? இல்லையே, என் புருஷன் ஒன்னும் சில பேர் மாதிரி போர்ஜரியா கையெழுத்து போட்டு யாரு சொத்தையும் பறிக்கலையே. சில பேர் மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணி திருடலையே, பொய் சொல்லலையே, ஏன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணலையே. என்ன தம்பி, தங்க கம்பி, உன்னை நான் எப்படி கூப்பிடல? தோ பாரு உன் அண்ணன், இவர் இப்படித்தானே உன்னை கூப்பிடுவாரு. அவருக்கு நீ என்னடா பண்ண? ஒரு ஹோட்டல்ல அவருக்கு கிடைச்ச வேலைய யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாம நேர்மையா நியாயமா அவரோட வேலைய அவர் பார்த்திருக்காரு. இதுல அசிங்கப்படுறதுக்கோ கேவலப்படுறதுக்கோ எதுவுமே இல்லையே. ஆனா அவரு வேலை பாக்குறது அவருக்கே தெரியாம ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்தான் பாரு. அதுதான் நம்பர் 1 அயோக்கியத்தனம். அதுக்கு பரிசுதான். ஈஸ்வரி, என்ன பண்ற? ஏய், ஏய், இதுக்கு மேல என் பையன் மேல கைய வச்ச என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஏய், ச்சே, நிறுத்து. உன்னை நம்பி அழகும் வசுந்தராவும் வந்தாங்கல்ல, நீ வேலை பார்த்து காப்பாத்தாம இந்த அப்பாவி பயல எச்சில் இலைய எடுக்கிற வேலைக்கு அனுப்புனது உன்னோட தப்பு. இவன் பண்ண அந்த வேலையால என் அண்ணன் ரத்னவேல் பாண்டியனுடைய பேருக்கும் கௌரவத்துக்கும் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? நிறுத்துங்க.